அடுக்கல எம்டி தானே ஏத்தியா நம்ம வண்டிக்கெலாம் வைக்க முடியாது, நம்ம வண்டி சும்மா தூக்கிட்டு இருக்கு. ஓவா என் வண்டி வெளியே வந்தானே பார்ப்போம். ரெண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது சரி முன்னாடி சஸ்பென்ஸ் எவ்வளோ இதாக இருக்கு. ஆனால் இப்போ முதல்ல குதிக்க மாட்டேங்கிறா வண்டி. குதிக்கிறையோ? குதிக்கலை. முதல்ல இருக்கிற குதிச்சுக்கிட்டே இருக்கும்ல, இப்போ மாற்றினதுலேருந்து குதிக்க மாட்டேங்குது. ஸோ ஆயுஷப் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்னோடன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஷோரூமில் விட்டுருந்தோம்ல சர்வீஸுக்கு. ஸோ நம்ம வண்டி கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ டிஸ்க் பிளேடு மட்டும் 2000 மாற்றணும். அதை நான் நெக்ஸ்ட்டு சர்வீஸில் மாற்றணும் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு வண்டி விட்டுருக்குறேன், அது நம்ம தம்பி தான். ஸோ அவனுக்கு வந்து ஹெட்டில் இருந்து ஆயில் வெடின்னு சொல்லியிருந்தான்ல, ஸோ அதுக்கு தான் விட்டுருக்கோம். ஒரு 12:30 கூட வர சொன்னாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:41 ஆகுது. போய் பார்ப்போம் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குண்ணா அவனுக்கு. ஸோ சேக்கப் சார் மாற்றிட்டாங்க. நம்ம இதில் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணியாச்சு. ஒரு 600 மட்டும் பே பண்ண சொன்னாங்க. அது வந்து ஏதோ ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டுக்காக ஜாயின் இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் தான் இருக்கிறோம். ஸோ ராம்நாட்டில் உள்ள ஹீரோ மெயின் ஷோரூம்லாம் விட்டுருந்தோம். என் வண்டி அவன் வண்டிக்கும் ஓரிங் மாற்றணும். அவனுக்கு நம்ம வண்டிக்கு ஓரிங் மாற்றி ஆயில் லீக் ஆகலை. அவனுக்கு வந்து ஓரிங் மாற்றி அவனுக்கு ஆயில் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு செட்டிலேருந்து. அதான் போய் என்னன்னு கேட்கணும். ஏன்னா எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிடா சொல்லு ப்ரோ. இப்போ தான் சண்டி ஓட்டுறதுக்கே நம்ம பழைய சாதுமா ஓட்டுற மாதிரியே இருக்குது. முதல்ல கடந்து குதிச்சுக்கிட்டு இருப்போம் அடுக்கிறப்பெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் அந்த கம்பீரமாக இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கே, உயரமாக இருக்க மாதிரி. முதல்ல நம்ம உட்காந்தாலும் அப்படியே வெயிட்டுக்கு வண்டி அமைங்கிறேன். நானே ஒல்லியாக இருப்பேன், ஏன் வெயிட்டுக்கே சாதுமா அமைங்கிடுவான் சேக்கப் சார் வேலையாக இருக்கிறப்ப. இப்போ நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி என் தம்பி உட்காந்துருக்கான். வண்டி இப்போ நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வண்டி ஷோரூமில் விடுறப்ப சர்வீஸுக்கு வர்றப்ப கிட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை. தூரத்தில் இருக்கிறப்ப மேக்ஸிமம் கிட்ட இருந்தால் சரி, தூரத்தில் இருந்தால் சரி, கூட இன்னொரு பைக்கில் யாராச்சும் கூட்டுவாங்க. ஏன்னா சிலத்துக்கு லேட் ஆகலாம், சீக்கிரம் கூட பண்ணி தரலாம். உங்களுக்கு டைம் பாஸ் போகிறதுக்கு கூட இன்னொரு ஆளை கூட்டு வந்தோம். எவ்வளோ சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீடியோ எடுத்தோம்ல, அங்கே இருந்து இப்போ நான் ஷோரூம் போகிற ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் வரும். அவ்வளோ தூரம் நடந்து வந்து பஸ் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து 40 கிலோமீட்டர் போய் அப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு வண்டி அரேஞ்ச் பண்ணி வேலைக்கு போய் என்னத்த சொல்ல நம்ம லைஃப்பை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கடையில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடையில் தான் சாதுமாவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்து அந்த சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சி விடுங்க. ஐ மீன் இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிறோங்க. அப்போ நான் போகிற வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராம்நாட்டிலேருந்து மதுரை பைபாஸ் பிடிப்போம். உள்ளே வந்து அதாவது ராம்நாட்டுக்குள்ளே வந்து மதுரை பைபாஸ் பிறந்த ரோட்டில் இருக்குது கடைசியில். ஆறு நடித்தாலும் கார் கரைங்க போட்ட மாட்டாங்க, அப்படியே ஏறி தான் வருவாங்க. இப்போதான் ஓட்டம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பெயினும் இல்லாமல் இருக்கும். இத்தனால எனக்கு எப்படின்னா சாக்கப்ஸ் வேலையாக இருந்தப்போ முதுகு ஷோல்டர்லாம் எனக்கு அப்படியே பிடிச்சிக்கிற வண்டி ஓட்ட எரிச்சலாக இருக்கும். இப்போ தான் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. போகிற பாருங்க, நான் குண்டுக்குள்ளே வரேன். ஏன்னா அம்மா ஊர் ரோடை பற்றி உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. பேச்சு ஒர்க்காக தான் இருக்கும். அதில் வண்டி நல்லா ஓடிட்டு இருக்கு. எனக்கு வண்டி நிப்பாட்டவும் மைண்ட் வர மாட்டேங்குது. ஸோ எல்லாருக்கா இது வந்து டிவிஎஸோட மெயின் ஷோரூமு. இதை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே அந்த வந்துருச்சு நம்மளோட ஹீரோ ஷோரூம். இங்கே தான் வண்டியை விட்டுருந்தோம். ஸோ இங்கே போய் இப்போ வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெளியே தானே பண்ணேன்.
யோசப் நம்ம வண்டி கம்ப்ளீட்டாக ரெடியாக இருந்துச்சு. சொன்னேன்ல உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் மோட்டோ விளாக்கிங்களே. ஸோ மைக்கில் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சவுண்ட் குவாலிட்டியெல்லாம். ஸோ அதான் சேக்கப் சார் வந்து புதுசு போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். புது சேக்கப் சார் போட்டாச்சு. ஸோ இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. ஸோ இதுதான் அந்த ஷோரூம், நம்ம வண்டி ஷோரூம். சரி, வண்டி வந்து சர்வீஸ் விட்ட ஷோரூம். போகலாண்டா. போகலாம். பையா தான் ரொம்ப போ. ஸோ யோசப்பு ஃபைனலாக வேலை முடிஞ்சு 2 வண்டிக்கும். ஸோ இங்கே பாரத்தில் பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு 2 வண்டிக்கும். ஸோ வண்டிக்கு இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஓரிங் மாற்றிருந்தான்ல. ஸோ அது செட் ஆகலை போல். இங்கே வந்து இன்னொரு ஓரிங் போட்டிருக்கோம். பட் அப்படி இருந்து வெள்ள நேரம் ஆயில் வரலன்னு சொன்னால் இப்போ திருப்பி லீக் ஆகுதுங்கிறான். வீட்டில் போய் துண்டை வச்சு நல்லா தொடச்சிட்டு திருப்பி வண்டியை விரட்டி பார்க்கணும் ஆயில் விடுதா என்னன்னு. நம்ம வண்டியில் பக்கா எல்லாமே முடிஞ்சுங்க. எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. அப்போ தான் பின்னாடி சேக்கப் சார் மாற்றியாச்சு. ஸோ இது லூஸாக இருந்துச்சு. ஸோ அந்தானே நான் சொல்லாமலே டைட் வச்சுருக்காங்க இந்த கேண்டில் பார்லரில் இந்த இது. அப்புறமா நம்ம வண்டி வந்து ரியர் பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி வாரம் ஒரு மாதம் ஸ்கிட் ஆகும் இப்படி நார்மல் ரோட்லேயே. இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆண்கள் எப்படின்னு எனக்கு தெரில. ரொம்ப நாள் வச்சுல மோட்டோ வாக்கிங்லாம் பண்ணி. ஒரு கோபுரோ ஒன்று வாங்கணுங்க. ஃபோன்லேயே வீடியோ எடுக்க முடிய மாட்டேருக்கு. ஏன்னா நான் ஆஃபீஸுக்கும் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபைனான்ஸ் வேலையில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் என்னென்னா இப்போ நான் ஏரோஃபோன் மோடில் போட்டால் வீடியோவே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டா ஒவ்வொரு காலம் வரும், வீடியோ கட் ஆகிரும். எனக்கு இப்போ ஷோல்டர்லாம் பெயின் இல்லை கைஸ். சேக்கப் சார் மாற்றினோன்னே முதுகு மட்டும் லைட்டாக பெயின் இருக்குது. அது வந்து 24 அதாவது கண்டினியூஸாக வண்டி ஓட்டி இருக்கனால அந்த பெயின் இருக்கான்னு எனக்கு தெரில. வேறு வண்டி ஓட்டிட்டு நான் சொல்கிறேன். நம்ம வண்டிக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம வண்டிக்கு ஒரு டிஸ்க் பிளேட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அது சரி பண்ணியிருக்காங்க கொஞ்சம். ஏன்னா இப்போ அப்ளை பண்ணேன்னா பரவாயில்ல. வண்டி வந்து அம்மிங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கையை வெட்டுது. பிடிச்சாலும் கையை வெட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ அது பிரச்சனை இல்லை. அந்த கொஞ்சம் குறைஞ்சது. நான் சீக்கிரம் டிஸ்கை மாற்றிடுறேன் பிளேட்டை. அவனுக்கு தான் இப்போ என்னன்னு தெரில. ஓரிங் மாற்றி இப்போ பிரச்சனைன்னு சொல்லிடுறான் ஆயில் வெடிதுன்னு. அது என்னன்னு தெரில. வீட்டில் போய் பார்க்கணும். நம்ம பார்ட்னர் திறனா காலையில் பாட்டு வருது. கரெக்டான பாட்டு வருது பாருங்க. நம்மளுக்கெல்லாம் லவர்லாம் கிடையாதுங்க. நம்ம சாதுமாக தான் எல்லாமே. வந்து நம்ம வந்து 22,000 டெவலப் போதான். ஸோ இப்போ என்னென்ன எனக்கு பிரச்சனை ஆச்சுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ தான் நான் இதில் சொல்கிறேன். அதில் வந்து நான் ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டேன். நம்மளுக்கு வந்து 3000லேருந்து கோன் செட்டு நம்மளுக்கு வந்து 3000 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரிங் போச்சு. அதுக்கப்புறம் இந்த கோன் செட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் போச்சு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கெச் கேபிள் வந்து கட்டாயிருச்சு. எப்போ வந்து ஒரு 21,000 ஆமாம். நம்ம வந்து ராமேஸ்வரம் சைடுனால நான் குந்துகாலுக்கு தான் போய் பசங்களோட அதிகமாக. ஸோ அது காட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம ஊர் சைடில் அவங்க தெரியும் குந்துகாலுக்குள்ளே போயிட்டா அப்படி இருக்குன்னு. இயரில் இருந்தாப்புல கெச் கேபிள் கட்டாயிருச்சு. அப்போல்லாம் கஷ்டப்பட்டு வண்டியை கொண்டு வந்து மெக்கானிக் செட்டில் விட்டு ஞாயிற்றுக்கிழமை வரையா எங்கேயுமே கிடைக்கல கெச் கேபிள். அடுத்த நாள் ஷோரூமில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து கொண்டு வந்தேன். இப்போ நம்ம வண்டி நம்ம கூட தான் இருக்கோம். எங்கே போனாலுமே டூரிங் பண்ணாலும் நம்ம வண்டி இல்லாமல் பண்ண மாட்டேங்களா. இப்போ ட்ராவல் வீடியோ போடலாம் தான் கைஸ் பார்க்குறேன். பட் அதுக்கான டைம் வர மாட்டேங்குது. பார்ப்போம். ட்ராவல் பண்ண தான் செய்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் வீடியோ இருக்க மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அப்போ எப்படின்னா நான் சோலோவாக தான் ரைடு பண்ணுவேன்னா அப்படியே கட் ஷர்ட்டில் பாட்டை போட்டு அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டே போவேன். எங்கேயும் நிப்பாட்டவும் மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன். இப்போ ரொம்ப நாளாக வச்சு வீடியோ கொடுத்து அதனால தான் இப்போ மோட்டோ விளாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறப்பன்னா உங்களுக்கு மோட்டோ விளாக்கிங் பண்ணுறேன். அவன் ஆயில் வெடிதான் பார்த்துக்கிட்டே வெட்டிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இருக்காது. மேபி அவனுக்கு அப்படி தோணுது என்னன்னு தெரில. பார்ப்பான் அது என்னென்னு. ஏன்னா எனக்கே தோணுது முதுகு வலிக்கிறனால. ஏன்னா இப்போ என்னடா சேக்கப் சார் மாற்றுறீங்க அதுக்குள்ள என்னடான்னு. அது பிரம்மே அண்ணன் தெரில. பார்ப்போம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு. இப்போதான் எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு கிளி வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று வண்டி விட்டுறதுலேருந்து நான் சாப்பிடல கை சொல்லுங்க. மதியம் வந்துட்டு வேலைக்கு விட்டு நைட்டு தான் சாப்பிட்டேன். இப்போ காலையும் சுத்தமாக சாப்பிடல. நானும் இவனும் ஒரு மால்லேருந்து வெளியே வந்தோமா, நானும் என் தம்பியும். ஸோ அங்கே ஆளுக்கு 2 சம்சா சாப்பிட்டோம்.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சம்சா 50 ரூபா, சிக்கன் சம்சா 50 ரூபா ஒரு பிளேட்டு. ஒரு பிளேட்டில் 2 சம்சா, அது எத்தனோடு வந்துச்சு, நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அது சாப்பிட்டோமா 100 ரூபா வந்துச்சு. அது மட்டும் தான், அது சாப்பிட்டு அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. போயிட்டு அப்படியே ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் பார்ப்போம். அதான் எங்கள் அம்மா கிளிக்கிறாங்க. வீடு போனால் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டா வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, இல்லாட்டா வேலைக்கு போயிடுவேன். நம்ம அந்த டைமுக்கு சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. விரட்டி போகலான்னு பார்த்தா வண்டியில் இன்ஜின் ஆயில் வெடிது, ஸ்லோவாக போகுங்கிறான். சரி ஸ்லோவாக போவோம், வேகமாக போய் என்னென்ன போகிறோம். என்னை மெதுவாக ஆன்னு சொல்லிட்டு அவன் 60ல் போகிறான், நான் 58ல் போய்கிட்டு இருக்கேன். பெருசாக அவ்வளோ நம்ம செலவாகலை காசு. அவனுக்கு வந்து 45 ரூபா வாங்கினாங்க அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் 611 ரூபா வாங்கினாங்க, அவ்வளோதான். மற்றபடி 2 வண்டிக்கு பெரிய செலவெல்லாம் வரல. இப்போ எங்கள் 2 பேருக்கு என்ன பஞ்சாயத்துனா, நாங்கள் உச்சப்பள்ளியில் எடுத்தோம் வண்டியை, ஓகேவா. அங்கே தான் சர்வீஸ் விட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ நம்ம விட்டுட்டு அரியாங்குண்டில் சர்வீஸ் விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வாரண்டி கிளைம் பண்ணால் இங்கே ராம்நாடு வரணும். ஒவ்வொரு வாட்டி வண்டிக்கு சின்ன சின்ன பிரச்சனை வர்றப்ப இங்கேயே வந்துக்கிட்டு அவங்களுக்கு இவ்வளோ வாங்கல. அப்பா இது வேறு வழியில் எல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்ல, வந்தால் ஆகணும். டிஸ்க் பிளேட் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அரியாங்குண்டிலே மாற்றிக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க 2000 ரூபா தான் வருதான். ஸோ அங்கேயே மாற்றிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஒரு வாரம் வண்டி ஓடட்டும். இப்போ டிஸ்கால சூடாக மாட்டேங்குது, இப்போ பரவாயில்லாமல் பிரேக்கும் பிடிக்குது, அதனால பிரச்சனை இல்லை. பார்ப்போம், கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஓடட்டும், அதுக்கப்புறம் மாற்றிடுவோம். அவனுக்கு தான் இப்போ முக்கியமாக பார்க்கணும், இன்ஜினில் ஹெட்டில் ஆயில் வடிதா இல்லையான்னு. ஏன்னா அதான் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகும் போக போக. அது என்னென்னு போய் வீட்டில் போய் பார்க்கணும். காலக்காலம் இப்படி ஓட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான், ஆயில் வடிதா இல்லையான்னு. ஸோ வண்டிக்கு என்னென்னு பார்க்கணும். இந்த வண்டியாக இருந்தாலும் 20,000 தான் வருதான் காசு. 20,000க்கு மேலே ஓடிச்சுன்னா அவ்வளோதான், செலவு வச்சிருக்கு. அது ஹீரோனாலும் சரி, பஜாஜ்னாலும் சரி, யமகானாலும் சரி, எல்லா பிராண்டுமே 15,000 இல்லை 20,000 அவ்வளோதான். அதுக்கப்புறம் புது வண்டியோ பழைய வண்டியோ எல்லா பிராண்டும் செலவு வச்சுருக்கு மொத்தமாக. 3 மாதமாக தொடர்ந்து இவனுக்கு செலவு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சம்பளம் வருது, இவனை சர்வீஸ் விட, சம்பளம் வருது, சர்வீஸ் விட. இப்படியே தான் சேலரி ஃபுல்லாக வேஸ்ட்டான்னு சொல்ல மாட்டேன், இவனுக்கு செலவாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் எடுத்துக்கிறீங்களேன், எனக்கு ஆமாம் சம்பளம் வந்துச்சு. நான் 1ஆந்தேதி காலேஜில் கிராஜுவேஷன் போனால் 2ஆந்தேதி எனக்கு சர்வீஸ் விட்டேன், ஓகேவா. அது ஒரு 800 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு சர்வீஸு. ஜென்ரல் சர்வீஸ் விட்டேன். ஜென்ரல் சர்வீஸ் விட்டேன், அடுத்த நாள் ராம்நாடு கொண்டு வந்துட்டேன். ஆமாம் 2ஆந்தேதி சர்வீஸ் விட்டேன். ஆமாம் 2 நாள் கழிச்சு. ஆமாம் 4ஆந்தேதி லேட்டேருந்து வண்டி விட்டு இன்றைக்கி 5ஆந்தேதி வண்டி எடுத்துகிட்டு வரேன். 5ஆந்தேதி தான். ஆமாம் சாரி காசு, டேட்டை மாற்றி சொல்லிட்டேன். லேட் 5ஆந்தேதி இன்றைக்கி 6ஆந்தேதி வண்டி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், மாதம் ஸ்டார்டிங்கில் 2 வாட்டி வண்டியை கொண்டு வந்து ஷோரூமில் போட்டேன். அப்போ பார்த்துக்கிறேன் சேலரி எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. அவன் வண்டி வாங்கி ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் நம்ம வண்டி வாங்கினோம். அவன் வந்து மே மந்த் வாங்கினான் நினைக்கிறேன், மேவோ ஜூனாக வாங்கினான். நம்ம வந்து ஆகஸ்ட்டில் வாங்கினோம். அவன் வண்டி வெறும் 3300 தான் ஓடி இருக்கு. நம்ம வண்டி 22,000 ஓட போகுது, பார்த்தீங்களா. ஆனால் பாவம் ஓட்டாமலே வீட்டில் வச்சுருந்தா அவனுக்கு ஏன் இப்படி பிரச்சனை ஆச்சுன்னு தெரில வண்டிக்கு. அது பார்த்துக்கணுங்க. எக்ஸ்ட்ரீம் வாங்குறலாம் பார்த்துக்கோங்க. 3000 கிட்ட வந்துருச்சுன்னா அவங்க வண்டி இன்ஜினை வந்து பார்த்துக்குறோங்க. இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கொண்டு போய் முதல்ல என்னென்னு பார்த்துருங்க. ஏன்னா அவனுக்கு 1 இயர் வாரண்டி அவனுக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு இப்போ 1 இயர் வாரண்டி இருந்ததுனால பின்னாடி சேக்கப் ஸ்டோர் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ஹீரோ ஷோரூம் பில் வந்து 0ல் தான் எனக்கு இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டு ஜாயினிங் டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணாங்க, அதுக்கு தான் 611 ரூபா வந்துச்சு. சரி லேபர் சார்ஜ் எதுவுமே போடலை, அது வந்து வாரண்டி கிளைம் ஆகிடுச்சு. இவனுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாது, ஏன்னா அவனுக்கு 1 இயர் வாரண்டி முடிஞ்சிச்சு. இன்ஜினுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்காங்க. ஏன்னா ஓரிங் வந்து சின்னதான், அது வந்து 100 ரூபா அவ்வளோதான் வரும், அதனால் வாரண்டியை கிளைம் பண்ணல. பட் இவனுக்கு 45 ரூபா வாங்கினாங்கன்னா இப்போ தான் ஓரிங் மாற்றணும், அதனால அவனுக்கு 45 ரூபா தான் வாங்கினாங்க. இன்ஜினுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. பட் அந்த 5 இயர்ஸுக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் தாங்க வாரண்டி இருக்குது. இப்போ நம்ம டிஸ்க் பிளேட்டுக்கு வந்து 22,000 கிட்ட ஓடுறதுனால தான் டிஸ்க் பிளேட் கிளைம் பண்ணல வாரண்டியில், இல்லாட்டா அதையும் கிளைம் பண்ணியிருக்கலாம்.
நானே வீடியோ கொடுக்கணும் தான் கைஸ் எதிர்பார்க்குறேன். ஆனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல கைஸ். ஏன்னா இந்த ஒர்க்கில் எப்படி சொல்கிறது, ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் கலெக்ஷன் ஃப்ரீ டைம் கிடைக்கிது. பட் அதில் வந்து மற்ற விஷயத்துக்கே சரியாகிடுது இல்லையா, வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் இனிமேல் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். மேபி இனிமேல் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் கொஞ்சம் வியூஸும் போகும், சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் வருவீங்க. அதனால் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வண்டியில் ஒரு வேலை வச்சிருச்சு, நம்ம அதே பார்த்துருங்க. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து டைமே கிடைக்கனால லேட்டாக தான் வந்தேன். அதனால தான் எனக்கு இப்போ டிஸ்க் பிளேட் வந்து வாரண்டி கிளைம் ஆகலை. முதல்ல ஆரஞ்சு கொடுத்துருந்தோன்னா அதுவும் ஆரஞ்சு கிளைமாக இருக்கும். 2000 நமக்கு மிச்சம். அதுக்கு நம்ம பெட்ரோலில் போட்டு ஆமாம் 2 வாட்டி டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். லேட்டாக வேறு செலவு பார்த்துருக்கலாம், இல்லை வீட்டில் கொடுத்துருக்கலாம். இப்போ 2000 எனக்கு தான் நஷ்டம். இப்போ நான் கொண்டு போய் கொடுத்தனால தான் எனக்கு பின்னாடி சாக்லேட் ஸ்டோர் வாரண்டில் கிளைம் ஆச்சு. நாம் அதை போமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டைமே இல்லையாடான்னு ஏழாச்சு பர்மிஷன் போட்டு போயிட்டு வந்துட்டேன். இல்லாட்டா இதுவும் எனக்கு ஒரு பெரிய செலவு வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறப்பெல்லாம் இந்த இங்கிட்டலாம் நம்ம கலெக்ஷன் பார்ப்போம் கைஸ். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். எப்படின்னா 2 வாரம் வரும். அப்போலாம் நான் ட்ரெயினர் தானே, கூட ஒரு அண்ணன் ஜாலியாக இருக்கும். இப்போ தான் ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டு சாவடிக்கிறாங்கப்பா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். யாரும் நினச்சிக்கிறாங்க அதான் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸில் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க, அது தைரியத்தில் வந்து சொல்கிறேன். மழை வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வருமா என்னன்னு தெரியல. ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக இருக்குது. வீடியோ சீக்கிரம் முடிச்சிருவோமா? கொஞ்ச நேரத்தில் நான் வண்டி எடுத்த ஷோரூம் வரும், அதை காட்டிட்டு அப்படியே அந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஏன்னா சார்ஜ் ஃபோனில் ரொம்ப கம்மியாக இருக்குது, மழை வர்ற மாதிரியே இருக்குது. ரெண்டாவது ஃபோன் வேறு ஏரோப்ளேன் மூடில் வேறு போட்டிருக்கேன்னா, யார் ஃபோன் அடித்தா என்னன்னு தெரியலை. அது வேறு பக்குன்னு வேறு இருக்குது. லீவு போடலாங்க. எனக்கு இப்போ லீவு தேவைப்படுது கைஸ் அர்ஜென்ட்டானா. சொன்னல இனிமேல் அடிக்கடி மதுரைக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்காங்க, நிறைய இடத்துக்கு போகணும் சொன்னால. ஸோ அதனால் இப்போ கிடைக்கிற நேரத்தில் பர்மிஷன் போட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வண்டிக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் முக்கியமான ஃபங்க்ஷன், எதுக்குமே லீவ் போடாமல் இருக்க முடியாது. எல்லாம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த இருக்க இங்கே தான் நான் வண்டி டெலிவரி எடுத்தேன், மணி மோட்டார்ஸ். இந்த வண்டியும் சரி அந்த வண்டியும் சரி இங்கே தான் வண்டி டெலிவரி எடுத்தோம். இப்போ என்னென்னா இந்த ஷோரூமை கொடுக்க போகிறாங்க. இந்த மணி மோட்டார்ஸை வந்து ஆர்எஸ் மங்கலம் அப்புறம் இங்கே உச்சப்பூரில் இருந்துச்சு. இப்போ இந்த ஷோரூம்லாம் விற்க போகிறாங்களாம். நாங்கள் அதனால தான் இப்போ ராம்நாடு போய் மெயினான டீலர்ஷிப்பில் போய் அதான் கெட்டுன்னு நினைக்கிறேன். ஹீரோ ஷோரூமுக்கு நாங்கள் போனோம் ராம்நாட்டில். அங்கே கொண்டு போய் வாரண்டி எனக்கு கிளைம் பண்ணு அவனுக்கு வந்து சொல்லி அவனுக்கு ரெடி பண்ணியிருக்கு. அவனுக்கு வீட்டில் வேறு போய் என்னென்னு பார்க்கணும். ஆயில் வேறு வடி தெரியுதுங்கிறான், என்னென்னு பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு ஹெட்லேருந்து வருதுங்கிறான். இன்ஜினில் வேலை வச்சுச்சுன்னா அது சங்கட்டம் அதுக்குள்ளேயே. ஏன்னா வண்டி இங்கே 1 வருஷம் தான் நம்ம மதிச்சுமாக வண்டி ஓட்டவே இல்லை. 3000 தான் அவனுக்கு வண்டி ஓடி இருக்கு மொத்தமாகவே 1 இயரில். என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல. வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப நானே பார்க்கணும். ஏன்னா ஹெட்செட்டில் வேறு பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். திடீர்னு லவ் சாங்காக ஓடுதுங்க ஹெட்செட்டில். பாட்டை மாற்றணுமோ? நெஞ்சுக்குள் பேந்திடுமா மழை பாட்டை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. நானுன்றது ஃப்ளோவில் நானும் பாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிறேங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நான் போகிற வீடியோவில் நல்லா இருக்கா இல்லை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்றப்போ நான் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ கொடுப்பேன்ல. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குலாம் நான் வீடியோ கொடுக்குறேன் கைஸ். ஒரு தம்பி என் கூட வேலை பார்க்குற தம்பியே வந்து பல்சர் 150 ரிவ்யூ போட சொல்லியிருந்தேன். உனக்கா நான் சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறேன்.
அப்புறம் இன்னொரு ப்ரோ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் என்ன ப்ரோ, அது ஆஃப் பண்ணால் என்ன, ஆனில் இருந்தால் என்னன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். இப்படி நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க எல்லோரும், நான் ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுறேங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கேட்ட வீடியோலாம் நான் எடுத்து போடுறேன், கவலைப்படாதீங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரில கைஸ், நான் மட்டும் பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், பார்ப்போம். இப்போதான் பொறுமையாக தான் போகணும். இப்போ 2 வண்டியுமே வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும், வண்டிக்கு ஆயில் வருதான்னு பார்த்துட்டு. இது ஒன்று கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒரு ஃப்ளோவில். ஏன்னா இவன் கூட என் கூட இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டில் இருப்பேங்க. நான் தனி ஒரு உலகத்தில் இருப்பேன். அது சொன்னாலும் புரியாது. மேக்ஸிமம் சில பேர் புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு சில பேர் என்னடா புரிஞ்சு மாதிரி பண்ணுறான் அப்படி இப்படின்னா சொல்லுவீங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் கைஸ், அது சொந்த காசில் வாங்கினேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, உங்கள் கை காசை போட்டு மாதம் டியூ கட்டுறதுக்காகவே நீங்கள் வேலைக்கு போவீங்க. அப்படி இருக்கிற ஒரு வண்டியை ஒரு நாள் நீங்கள் ஷோரூம்லேயே இல்லை எங்கேயோ விட்டுட்டு தனியாக இருந்து பாருங்கள். அடுத்த நாள் அவங்கள்ட்ட வர்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல், உங்களுக்கு அது புரியாது சொன்னால். அதை அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த 29 கிலோமீட்டர் ராமேஸ்வரம். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம லொக்கேஷன் வந்துடும். இன்னொரு லொக்கேஷன் இந்த ப்ரொஃபனல்ஸ் அயங்காரில் வந்து வடை போண்டா பஜ்ஜிலாம் வந்து 5 ரூபா தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாமல் வீசிடும் பேரலை உங்களுக்குள் மேல் வீரம் தாமரை. ஓகே சார், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ கைஸ். எல்லாம் வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, முடிஞ்சாலும் ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு ஓட்டுங்க கைஸ், ஓகேவா? நான் அப்படியே ஃபோனை கழட்டி வச்சுட்டு ஸோ இதான் நம்ம சாதுமா பார்த்துக்கோங்க. அழகாக இருக்கானா? எல்லா வேலையும் முடிஞ்சு பக்காவா. லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்டா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம்டா.